ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மகிழ் குக் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து டாபா ஸ்டைல் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டால் ஃப்ரை எப்படி பண்ணுறது மகளா. இது சப்பாத்தி, ரொட்டி, நான் புல்காக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். இது ரைஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் வந்து தூர் தாலையும் ஆஃப் கிளாஸ் வந்து மூங் தாலையும் போட்டு ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி அதை ஸ்டெயின் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம குக்கரில் 2 விசில் வந்து விட்டு எடுக்க போகிறோம். இதை குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 விசில் இது குக்கரில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து ஒரு முழு வெங்காயத்தை சாப் பண்ணிக்கலாம், ஒரு தக்காளியை சாப் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக வந்து கார்லிக்கு பூண்டை வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம், 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கார்லிக்கும் ஓல் ஜீராவையும் நம்ம வந்து போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அது போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளியை போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலாஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்சுருக்க டால் ஆட் பண்ணலாம். இல்லைனா டால் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து மசாலாஸை போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு கொஞ்சம் குக் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் கரம் மசாலா வந்து மேலே தான் போடுவாங்க அந்த டேஸ்ட்டுக்காக. ஓகேவா? நான் வந்து இப்போ அந்த ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். டாபாவில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. டால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சில்லி பவுடரும் நம்ம வந்து கொரியாண்டர் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பட்டரை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. மேலே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. அதுதான் வந்து இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இதில் வந்து கஸ்தூரி மெத்தியை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து தேவையானதுக்கு சால்ட்டை செக் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. லைக்கை போட்டிங்கன்னா தான் வீடியோ நிறைய பேருக்கு யூடியூப் வந்து கொண்டு போய் சேர்க்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது சப்பாத்தி, ரொட்டி, நான் புல்காவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்குமே நல்லாயிருக்கும்.